சி ஜோசப் என்னும் விஜய் நான் என்ற குரலுடன் நாளைக்கு புதிய முதலமைச்சர் ஆட்சி அமைக்க இருக்கிறார். 108 இடங்களை வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாதனால வெளியில் உள்ள சில கட்சிகளிடம் ஆதரவுகளை கேட்டு தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் 12 பேருடன் ஆளுநர் மாளிகையை இன்றைக்கு சந்தித்தார். இன்றைக்கு ஆளுநர் மாளிகையில் தனது விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை கொடுத்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக ஞாயிறன்று 8 மணி அளவில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் அவர் போடும் கோப்புகளில் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்? அவர் அறிவித்த நலத்திட்டங்களில் இலவச பஸ் பயணமா, அல்லது மாதந்தோறும் 2500 ரூபாயா, இல்லை வருடத்திற்கு 6 முறை கேஸ் வழங்குவதா? இது போன்ற நலத்திட்டங்களில் எதை முதலில் கையெழுத்து போட போகிறார் என்று தமிழக மக்கள் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் விஜய்க்கு போன ஆட்சியாளர்கள் வைத்துவிட்டு போன கடன் சுமை அதிகமாக உள்ளது. இந்த கடன் சுமையை எவ்வாறு கையாளப் போகிறார்? இந்த கடன் சுமையை கையாண்டு அவருக்கு அறிவித்த நலத்திட்டங்களை எப்படி மக்களுக்கு நிறைவேற்றப் போகிறார் என்பது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கப் போகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆட்சியை பெற்ற, அதுவும் பெரும்பான்மை இல்லாமல் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆட்சியை பெற்றிருக்க விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை எவ்வாறு 5 வருடம் கடத்தப் போகிறார் என்பதும் பெரிய கேள்விக்குறிதான். இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கையாண்டு தனது முதலமைச்சர் பதவியை நாளை ஏற்க உள்ளார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவி ஏற்க உள்ளார்கள். அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக ஒருபோதும் சமரசம் இல்லாமல் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார். மேலும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.